Hello everyone. So இன்னைக்கு ஒரு ரைட் போக போகிறோம் எய்ம்ஸ் மங்களகிரி. நான் எய்ம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு மங்களகிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நிறையா யூடியூப் வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன் எய்ம்ஸ் மங்களகிரி ஹாஸ்பிட்டல் பார்க்க வேண்டி. ஆனால் இப்போது நானே வந்து ஒரு டூர் வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைஃப் ஆல்வேஸ் கிவ் சர்ப்ரைசஸ் இல்லையா, அது உண்மைதான். ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ் தாண்டி வந்தாச்சு. எய்ம்ஸ் மங்களகிரி நிஜமாவே ஒரு பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்கும். நடுவில் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. கேம்பஸும் கூட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கார்டனிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸு, ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக அங்கங்கே இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரோடு, சீனரிஸ் அதுதான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஹாஸ்டலில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸு ஈவினிங் ஆனால் வாக்கிங் போகிறது, விளையாடுறது, கிரவுண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கவே. அண்ட் மெடிக்கல் காலேஜ் பில்டிங், நர்சிங் காலேஜ் பில்டிங், ஹாஸ்பிட்டல் 2 பில்டிங்கு, பின்ன ஹாஸ்டல்ஸு, நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அண்ட் குவார்ட்டர்ஸு எல்லாமே வந்து ஒரே கேம்பஸில் தான் இருக்குது. இது வந்து அழகாக ரெயின் வந்து முடிஞ்ச ஒரு டைமு. ஸோ ரைட் போகிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு டைம் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து இப்போது ரைட் போயிட்டுருக்கோம். ஆனால் சம்மர்னு வரும்போது ரொம்பவே ஹாட்டாக தான் இருக்கும். ஆந்திராவை பற்றி தெரியும் இல்லையா, ஆந்திரானாலே ஹாட் தான். ஸோ சம்மர்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாட்டாக இருக்கும். லைக் 40 டிகிரி வரையும் வந்துட்டு போகும். பட் ஃபீல்ஸ் லைக் 45 டிகிரி, 47 டிகிரி அந்த மாதிரி கூட இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும். பட் வின்டரில் வந்து ரொம்ப அழகாக இந்த மலையை சுற்றியும் வந்துட்டு ஃபாகெல்லாம் இருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷன் எஃபெக்ட்லேயே இருக்கும். வின்டர் டைமில் மழை வந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எய்ம்ஸ் மங்களகிரி குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான கேம்பஸில் இருக்கலாம். அண்ட் இது வந்து ஹெச்ஆர்ஏ இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து குவார்ட்டர்ஸில் இருந்தோம் அப்படின்னா ஹெச்ஆர்ஏ கட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹெச்ஆர்ஏ கட் பண்ணாலும் ஓகே, இது வந்து அது வர்த்தான ஒரு பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து குவார்ட்டர்ஸு. ஒரு 8 ஃப்ளோர்ஸ் வந்து இருக்குது. இது 2 BHK அண்ட் 3 BHK குவார்ட்டர்ஸும் இருக்குது. அண்ட் டைப் 4ன்னு சொல்லிட்டு இருக்குது. டைப் 5 செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேடருக்கு டிஃப்ரெண்ட் குவார்ட்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங் ரைட். ஸோ எப்படி இருக்குது கேம்பஸ்? உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.